எல்லா என் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு புசுபுசான்னு இட்லி செஞ்சு காட்ட போகிறேன். இது என்ன இட்லி? அரிசியே சேர்க்கறது இல்லை. நான் அரிசியை சேர்க்காம எப்படி இட்லி செய்கிறேன்னு பார்க்க போகிறீங்களா? ஆமாம், இன்னைக்கு குதிரைவாலி அரிசி வச்சு இட்லி செய்ய போகிறேன். இதை பார்ன்யார்ட் மில்லெட்டுன்ட்டு கூட சொல்கிறேன். இப்போ அளவு பார்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு பார்ன்யார்ட் மில்லெட், ஆனால் குதிரைவாலி அரிசியை எடுத்துட்டு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மெந்தியும் சேர்த்துட்டு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் ஒரு 5 to 6 hours ஊற வச்சுடும். நீங்கள் காலையிலேயே ஊற வச்சுட்டாக்கா நல்லது. சாயந்தரம் நான் மிக்சி ஜாரில் இதை நெஞ்சிருக்கிறதெல்லாம் போட்டுண்டு நைஸாக அரைச்சி ஒரு பேசனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். நான் இங்கே 2 பேட்சில் அரைச்சிட்டுருக்கேன். ஏன்னா மிக்சியில் கொள்றதில்ல, அதனால 2 பேட்சில் அரைச்சி ஒரு பேசனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அரைக்கிச்சே உப்பு கூட நான் சேர்த்துட்டு அரைச்சிட்டுருக்கேன். உங்களோட சாய்ஸ் அது. மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டாலும் உப்பு ஓகே, இல்லைன்னா அப்புறம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாலும் ஓகே. இப்போ ஓவர் நைட்டு ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு விட்டுடுங்க. ஒரு தட்டு மூடி சைடில் வச்சுடுங்க. காலையில் நீங்கள் பார்த்தாக்கா சூப்பராக புளிச்சு வந்திருக்கும், நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். நான் பார்த்தப்போ கொஞ்சம் மாவு கட்டியாக இருந்ததுனால நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இட்லி மாவு ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா வராது. அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி இப்போது பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, வறுத்தரிச்சி பாலாக்கீரை குழம்பு பண்ணுறேன்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு போட்டுட்டு 1 கட்டு பாலாக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 2-3 வாட்டி மண் இல்லாமல் கழுவிட்டு பையனை சாப் பண்ணி ஒரு தக்காளி கூட குக்கரில் வச்சு வேக வைப்ப போகிறேன். இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி கொட்டிட்டு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 4 to 5 விசில்ஸ் குவிச்சுட்டாக்கா சூப்பராக வெந்து வரும். பாருங்க, நான் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. அது ஒரு சைடில் வேகட்டும். இப்போது மசாலாவுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் மெந்தியம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பேட்கி, குண்டூர் 2 சேர்த்துருக்கேன். ஒரு துளியுண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவிக்கிற தேங்காய் சேர்த்துட்டு அது கூல் டவுன் ஆன அப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கர் விசிலு வந்தாச்சு. அது ஓசை அடங்கிறதுக்கு ஒரு 5 minutes ஆறுது. அதுக்குள்ளே நாங்கள் இட்லி வாத்துடலாம். 2 தட்டுக்கு எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு ரெடி பண்ணிடுமே அதை விட்டுட்டு சூப்பராக 2 தட்டு இட்லி வாத்து பாத்திரத்தில் வச்சுருக்கேன். 5 to 10 minutes கூட வெந்துவிடும், சீக்கிரம் ஆகிடும். இப்போது ஓசை அடங்கின உடனே குக்கர் இருந்தும் அந்த பாத்திரம் வச்சுருக்கோம் பாருங்க, பாலாக்கீரை பின்ன பருப்பு, அதை எடுத்து கொதிக்கிறதுக்கு விட்டுடலாம். ஒரு டைரெக்டாக தக்காளி போட்டுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்துட்டு தக்காளி தோல் நீக்கிட்டு கொஞ்சம் உண்டு புளி அது கூடவே நல்லா புளி ஜலத்தை புழிஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளி புளியும் 2 புழிஞ்சிட்டாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக சேர்ந்த போல் ஜலம் ரெடி ஆகிடும். அதை இந்த கொதிக்கிற குழம்புக்கு சேர்த்துட்டாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக பாலாக்கீரை குழம்பு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 minutes நல்லா கொதிக்க வரட்டும். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு சூப்பராக கடுகு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துட்டாக்கா இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு குழம்பு ரெடி. பாருங்கள், இட்லி எவ்வளோ நல்லா புசு புசான்னு ஆயிருக்கு, நல்லா சாஃப்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இட்லி டிப் பண்ணிட்டு ஹோட்டலில் கிடைக்குமே, அப்படியே இட்லி மேலே இந்த பாலாக்கீரை குழம்பை ஊற்றிண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊட்டுன்னு சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும், தேவாமிருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிறது. வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.